ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் காளிகோவில் சார்பாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியால் சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கர்மம் பண்ணணுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இது மந்திரவாதியாக இருக்கணும், இல்லைன்னா பூஜை படிச்சிருக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. யாருக்கு வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இது. நம்ம இந்த முறை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு முதல்ல வந்து சேர கீழே காண்ற பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நம்ம குழந்தைகளுக்கு சீக்கிரமாகவே திருஷ்டி வந்து சேரும், புரியுதுங்களா? அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிகள் கூடுதலாக அந்த குழந்தைகளுக்கு வந்து சேரும். அதனால தான் எங்களால் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் போயிட்டு வந்தால் அந்த குழந்தைகளுக்கு நெகட்டிவ் எனர்ஜியால் அந்த குழந்தைகள் அழுகிறது, அதே மாதிரி திருஷ்டி தோஷத்தால் இந்த சோர்ந்து போகிற மாதிரி உள்ள பிரச்சனை வர்றது, அதே மாதிரி ஒருபாடு பிரச்சனைகள் உருவாகும். அப்போ இதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த சாமியார்கள் இல்லைன்னா கோயில் பூசாரிகள்லாம் திருநூறு எடுத்து அடிக்கிறது, அதே மாதிரி வேப்பிலை அடித்து கொடுக்கறது, அந்த மாதிரி முறைகளெல்லாம் செய்வாங்க. அப்போ இதை நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்த்தா, முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, எங்களால் போயிட்டு வந்தோன்னே கொஞ்சம் வரமிளகா, 2 வரமிளகா, அதே மாதிரி ஒரு 2 கடுகு, 2 இல்லை ஒரு கொஞ்சம் கடுகு, ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு பிடியில் வச்சு நம்ம கையில் வச்சு, இல்லைன்னா அந்த நாழி இருக்குது இல்லையா, அரிசி எடுக்கிற நாழி, அதில் போட்டு அந்த குழந்தைய சுற்றி அடுப்பில் போட்டு ஒரு 3 சுற்றி அடுப்பில் போட்டுறது. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணுன்னா, இந்த ஒரு மந்திரம் கீழே எழுதியிருக்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு 54 உரு ஜெபம் பண்ணி ஒரு கயிறில் கட்டணும். அப்படியே நீங்களே பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு விளக்கு முன்னாடி ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு அந்த சரடு, நம்ம கட்டுற சரடுனா கயிறு, சிவப்பு கயிறாக இருக்கிறது நல்லது. அது இல்லைன்னா கருப்பும் கட்டிக்கலாம், தவறு இல்லை. அந்த நல்லா ஒன்று தண்ணியில் கழுகி அந்த விளக்குக்கு முன்னாடி இருந்து, அந்த குத்து விளக்குக்கு முன்னாடி இருந்து அந்த ஊதுபத்தி புகையில் நம்ம ஜெபிக்க போகிற கயிறை நல்லா காணிச்சு, பிறகு நம்ம குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தேவதையும் நம்ம வேண்டிட்டு இந்த மந்திரம்னா இந்த குழந்தைக்கு ஒன்றுமே வரக்கூடாது, இல்லைன்னா அந்த திருஷ்டி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஃபீல், அதே மாதிரி இந்த குழந்தைக்கு ஏதாவது நோய் நொடிகள் அந்த மாதிரி ஒன்றும் வரக்கூடாதுன்னு நல்லா நம்ம சாமியை கும்பிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 54 உரு நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த கயிறில் கட்டுறது நீங்களே கட்டிக்கலாம். கட்டிட்டு அந்த குழந்தைக்கு நீங்கள் கட்டி விடுங்க, கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் எனர்ஜி அண்டாது, இந்த திருஷ்டி தோஷம், இந்த சீன்றெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கழுப்பு தோஷம், அப்படி ஒருபாடு தோஷங்கள் இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு சீக்கிரமாகவே அதெல்லாம் வந்து சேரும். அப்போ இது பண்ணியாச்சுன்னா அது கண்டிப்பாக அது மாறிவிடும். அப்போ இது உங்களுக்கே அது செய்துக்கலாம். எல்லாமே நீங்கள் அந்த குழந்தைய எடுத்து, இல்லைன்னா அந்த குழந்தைக்கு இப்படின்னு சும்மா சங்கடப்பட்டு இருக்க வேண்டிய தேவைகள் இல்லை. நல்ல நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இது கண்கண்ட மந்திரம் தான். இனி இதே மாதிரி ஒரு நல்ல மந்திரமாக அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள்.